வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் காரசாரமான திருக்க மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ஹெல்த் டிப்ஸ் வீடியோவுக்கு இடையில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்க மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் 1 கிலோ திருக்க மீனில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். திருக்க மீனில் இந்த மாதிரி சொர சொரன்னு ஒரு ஸ்கின் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கடையில் வாங்கும்போது இதையெல்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க. இதை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடுங்க. ஸோ அதனால் எல்லா பீஸையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின் இருந்ததுன்னா ஒரு நைஃபை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாங்க. முடிஞ்சால் கடையிலேயே இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தர சொல்லி வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப ஈஸி. திருக்க மீனில் இருந்த ஸ்கின் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 முழு பூண்டு தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. மீன் குழம்பு எப்போ வச்சாலும் வெந்தயம் சேர்க்க மட்டும் மறந்துடாதீங்க. இது அவ்வளவு வாசனையை கொடுக்குங்க. சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பொடியாக நறுக்கி வச்சிருந்த 2 தக்காளியை சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். தக்காளி இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. பொடியில் இருக்கிற பச்சை வாசனை போனதும் இது கூட புளிக்கரைசலை சேர்த்துக்கங்க. நான் 2 லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். மீன் குழம்புல புளி அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது ருசியாகவும் இருக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கங்க. இந்த பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்ச மசாலா தாங்க திருக்க மீனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. திருக்க மீன் குழம்பு கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தாங்க மீன் ரொம்ப ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மீனை இதில் போட்டுடலாம். பாருங்க, மீன் மூழ்கிற அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதே அளவு நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வைங்க. இந்த திருக்க மீன் குழம்பு குழந்தை பிரசவித்த தாய்மார்களுக்கும் மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் நல்லா வெந்து ஆயில் எல்லாம் மேலே வந்துடுச்சுங்க. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி இதில் 1/2 டீஸ்பூன் குறுமிளகு பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு எப்போ வீட்டில் செஞ்சாலும் உடனே சாப்பிடாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மீனை குழம்புல ஊற விட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அந்த மீனோட ருசியே வேற லெவலில் இருக்குங்க. இவ்வளவு தாங்க சுட சுட சுவையான காரசாரமான கிராமத்து ஸ்டைல் திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.